ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நல்லா அது வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதங்க விடணும். ஃபஸ்ட்டு அதை ஊற்றி 3 தக்காளி அளவு ஊற்றிருக்கேன். வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கணும். நல்லா இப்போ வதங்கிடுச்சா நம்ம பார்க்கணும். பார்த்த பிறகு வதங்கினதுக்கப்புறம் நமக்கு மல்லித்தூள், இஞ்சி தூள்கள்லாம் போடணும். பிரியாணி தூள்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம பீன்ஸு, கேரட், நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிலாம் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் அரிசி போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இதானோன்னு வைப்போம். இதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறேன். கொஞ்சம் கெட்டியாக வரனால. அப்புறம் எப்பயும் போடுற மாதிரி புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி நம்ம விசில் வர்றதுக்காக மூடி வச்சுருவோம். இந்த ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.